பேருந்தில் இருந்து தடுமாறி கீழே விழுந்ததில் தனது காலின் தொடைப்பகுதியில் ஜவ்வு கிழிந்து நடக்க முடியாமலும், இரு கால்களின் கட்டை விரல்களிலும் நகங்கள் அகற்றப்பட்டு கால்களில் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமலும் வேதனையில் துடிதுடித்துக் கொண்டிருந்தவர்தான் துறையூரை சேர்ந்த திருமதி மார்கரெட் மேரி. வலியும் வேதனையும் அவரது வாழ்க்கை சூழலை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டிருந்தது. அவருக்கு படுக்கையை விட்டு எழுந்தாலே 10 அடி தள்ளிப்போய் விழுவதைப் போல தோன்றியது என்றும், கழுத்தை நேராக வைத்திருந்தாலும் நேராக இல்லாதது போல் தோன்றியது என்றும் கண்ணீர் மல்க கூறுகிறார். உடல் பலவீனம், சுகவீனம் என தனது வாழ்நாட்களில் மிகுந்த துயரத்தை அடைந்தார். தலைவலி, கழுத்து வலி, தசைப்பிடிப்பு மற்றும் சளி தொல்லை என்று 4 மருத்துவர்களை அணுகி அவர்கள் கொடுத்த அத்தனை மாத்திரைகளையும் ஒன்றுவிடாமல் சாப்பிட்டு வந்தார். எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் எதுவும் பயனளிக்கவில்லை. மீளா துயரத்திற்கு போன மார்கரெட் மேரி என்ன செய்வதென்று அறியாமல் துவண்டு போயிருந்த தருணம், அவரது மகள் அன்பரின் ஊழிய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு போகலாம் என்று அழைத்திருக்கிறார். ஏதாவது நல்லது நடந்தால் நன்றாயிருக்குமே என்று நினைத்து 2018 செப்டம்பர் மாத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் தனது மகளோடு கலந்து கொண்டார் மார்கரெட் மேரி. கூட்டத்திற்கு கையில் பைபிளுடன் மாத்திரை பையையும் சேர்த்து கொண்டு வந்திருந்தார். ஜெப வேளையில் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் உடல்நிலை பாதிப்பிற்கு ஆளாகி மன அழுத்தத்துடன் மாத்திரை பையுடன் வந்திருக்கும் பெண் ஒருவர் இங்கே இருக்கிறார், முன்னே வாருங்கள் என்று அழைத்தபோது மார்கரெட் மேரி மேடைக்கு வந்தார். டாக்டர் ஜேன் ஜாஷ்வா அவர்கள், இன்றிலிருந்து உங்கள் சுமை நீங்குகிறது, இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார் என்று ஜெபித்தார். அப்போதே தன் மன அழுத்தம் தன்னை விட்டு நீங்குவதையும் தனக்குள் ஓர் அற்புதம் நிகழ்வதையும் உணரத் தொடங்கினார் மார்கரெட் மேரி. கால்களில் பரவி கிடந்த வலி நீங்கியது, காயங்கள் மறையத் தொடங்கியது. அந்த நாளிலிருந்தே மாத்திரை பைகளை தூக்கி எறிந்தார். அன்றிலிருந்து 5 வருடமாக அவர் எந்த மாத்திரைகளையும் உட்கொள்ளாமல் பரிபூரண சுகத்துடன் வாழ்ந்து வருகிறார். என்னுடைய பேர் மார்கரெட் மேரி. துறையூர்ல இருந்து வரேன். 2018 வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முதல் நாள் நைட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கால் கீழே விழுந்து பஸ்ஸில் இந்த ஜவ்வு முடிஞ்சு போய் அது நடக்க முடியாமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி ட்ரபிள் நிறைய இருந்தது, இதனால டிப்ரெஷன் நிறைய இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். வீட்டில் நடக்கவே முடியாது. என் பொண்ணு என்னைய வாமா நம்ம ஆனந்த ஐயா மீட்டிங்க்கு நம்ம போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. முதல் நாள் நைட்டு நான் விடிய விடிய வேண்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு ஆண்டவரே, எனக்கு உச்சந்தலையில் இவ்வளோ வலி, காலில் 2 கட்டை விரலுமே நகத்தை எடுத்துட்டு 2 கட்டை விரலுமே கட்டு போட்டிருக்கேன், நடக்க முடியல, முழங்காலில் வலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து நேராக இருக்குது, ஆனால் நேராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கட்டில் விட்டு எழுந்திருச்சுன்னா அவ்வளோ தூரம் போய் விழுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த உறுப்புகள்னால நான் யாருக்கு என்ன கஷ்டப்படுத்தினேன்? தூக்கமே வராது, காலு வலிக்கும், காலை பிடிச்சி அமுத்தினா கிருன்னு தலை கை மேலே தூக்குனா தலை கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். தலைக்கு மயக்க வரத்துக்கு ஒரு டாக்டர்கிட்டேருந்து மாத்திரை வாங்கி வச்சிருப்பேன். முழங்காலுக்கு ஒரு மாத்திரை, காலுக்கு ஒரு மாத்திரை, அப்படின்னு மொத்தம் 4 விதமான மாத்திரைகள் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பையிலையும் எழுதி வச்சிருப்பேன். சகோதரி ஜெயன் அவர்கள் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. டிப்ரெஷன்ல இருந்தவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்க, உடம்புக்கு ரொம்ப முடியாதவங்க, நிறைய பேர் டேப்லெட்லாம் பையில தனித்தனியா எழுதி எழுதி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. அப்படின்னு இந்த மாதிரி நேற்று முதல் நாள் நான் ஜெபிச்ச வார்த்தைகளை அவங்க சகோதரி அவர்கள் அதே வார்த்தையை ரிப்ளை பண்ணாங்க. என் பொண்ணு அம்மா நீங்க தாம்மா அது போங்க அப்படின்னாங்க. என்னுடைய தோள் பட்டையில் 2 சிஸ்டருங்க கையை பிடிச்சி மேலே வாங்கம்மான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மயக்கங்கிறது வரல. கால்களில் நகங்கள்லாம் இல்லாமல் இருந்தது, அது நல்லாயிடுச்சு. முழங்கால் வலி இல்லை. இப்போ நான் டேப்லெட்டுங்கிறதே இல்லாது இந்த ஜபத்துக்கு வந்துட்டேன். பையெல்லாம் வீட்டுக்கு போனால் தூக்கி போட்டுட்டேன். நான் அதுலேருந்து இன்ன வரைக்கும் என்ன ஒரு நாள் சொல்ல வரேன், நான் இது வரைக்கும் நான் அந்த மாத்திரைகளை இன்னும் எடுக்கவே இல்லை.
எடுக்கவே இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எனக்கு வரல, அதோட சரியா போச்சு. இந்த உணர்வுக்கு வந்து அது வேல்யூவே இல்லை, ஒரு ப்ரெஷியஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ்